டாக்குமெண்ட்டில் ஒரு பேட்டி, ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க மரத்தடியில். ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன மதன் கேட்டதுனால தான் நான் என்ன மதன் சொல்கிறேன். அது வரைக்கும் நாங்கள் மதம் பேசினது, இதை விட செருப்பால் எதாலையும் அடிக்கிறது. அயோத்தி ஆக்கணும்னு நம்ம கிட்ட இருந்து நம்மளை வச்சுக்கிட்டே ஒருத்தன் சொல்கிறான், அவனையும் நம்ம விட்டு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபைல்ஸ் நாக்கப்படி சாகிற மாதிரி கேள்வி. ஒருத்தன் கேட்டான், அந்த பொறுக்கி யாரு தாடி வச்சு, இந்துக்கள் வாழ வழியே இல்லையா, நாங்கள் சாவ, செத்து போடா, செத்து போ. இத்தனை ஆதாரத்தை கையில் வச்சிருக்கோண்டா, இதையும் மீறி நீங்கள் இடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை எதாலடா அடிக்கிறது? பெரிய உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இது. முதல்ல இந்த டைரக்டர் 2 பேருக்குமே ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த பேட்டி எடுக்கும்போது இவங்க டாக்குமெண்ட்டில் ஒரு பேட்டி, ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க மரத்தடியில். ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன மதன் கேட்டதுனால தான் நான் என்ன மதன் சொல்கிறேன். அது வரைக்கும் நாங்கள் மதம் பேசினது, இதை விட செருப்பால் எதாலையும் அடிக்கிறது. என்னங்க அயோத்தி ஆக்கணும்னு நம்ம கிட்ட இருந்து நம்மளை வச்சுக்கிட்டே ஒருத்தன் சொல்கிறான், அவனையும் நம்ம விட்டு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபைல்ஸ் நாக்கப்படி சாகிற மாதிரி கேள்வி. அத்தனை உழைப்பு, அத்தனை மெனக்கடல். கோயில் மாதிரி தூண்கள் இருக்குன்னு ஒரு விஷயத்த காட்டுறான், அதை வச்சு இடிக்கணும்னு நினைக்கிறான். இல்லைடா, எல்லா இடத்துலையும் கோயில் மாதிரி தான்டா மசூதி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை எடுத்து நம்மகிட்ட தெளிச்சிட்டான். அது உண்மையிலேயே நான் கூட என்னடா இதுக்கு இந்த விஷயத்த சொல்லுவாங்களே கோயில் மாதிரி இருக்குன்னா, அத்தனை விஷயம், அத்தனை தர்கா, அத்தனை கோயில் வடிவமைப்புல அத்தனை தர்காவை எடுத்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி நீட்டாங்களே. அப்போ ஒருத்தன் கேட்டான், அந்த பொறுக்கி யாரு தாடி வச்சு, இந்துக்கள் வாழ வழியே இல்லையா, நாங்கள் சாவ, செத்து போடா, செத்து போ. இதுதான் நாம சொல்றது. போடுங்க. ஹீரோ அவர் தாங்க. நீங்க டிப்புலிக்கு சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை போடும். உழைப்பு அப்படியா? ஒன்றும் இல்லை, ஆனால் என்னைக்கு உள்ள போவாருன்னு தெரியல. ஹியரிங் இருக்கு, அவரை பக்குனாச்சு. 2ஆம் தேதி ஹியரிங் இருக்கு, இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வேற வழி இல்லை. 2ஆம் தேதி இல்லாட்டாலும் இருக்கு. ஆனா இந்த தைரியம், இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் எடுத்து இத்தனை ஒரு நம்ம முன்னாடி போட்டு காமிக்கிறதுங்கிறதுல இதை வெளியே கொண்டு வரத, இந்த வெளியிட்டு வச்சதே ஒரு பெரிய தைரியம் தான். உண்மையிலேயே நாம எங்கடா வாழ்றோம்? இத்தனை ஆதாரத்தை கையில் வச்சிருக்கோண்டா, இதையும் மீறி நீங்க இடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை எதாலடா அடிக்கிறது? ஆக இத மக்கள்கிட்ட கொண்டு போகணும்.
மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுக்கு எல்லாருடைய உழைப்பும் இதுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா அத்தனை ஆதாரத்தையும் கொண்டு வந்து மாறி 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 அந்த மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்த பேட்டி இருக்குல்ல, அது கடைசியாக ஒரு அம்மா உட்காந்து சொல்லுது, நாங்கள் சாமி கும்பிடக்கூடாதேயா அப்படின்னு. இதெல்லாம் பாருங்கடா, இதெல்லாம் வந்து உங்களை இதை விடலாம் எதாலையும் அடிக்க முடியாது. அந்த அம்மா சொல்கிற அந்த கேள்விக்கு பதில் எல்லாரும் சொல்லி ஆகும். நம்ம எல்லாருக்கும் அதுக்கு வந்து கடமை இருக்கு. அந்த அம்மா எனக்கு வாழ்கிற உரிமை இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்குற மாதிரியே இந்த இத்தனை மெனக்கடலோட நம்மகிட்ட கொண்டு வந்து நிறுத்தின இந்த படக்குழுவிற்கு எல்லா சார்பாகவும் வணக்கமும் வாழ். ரொம்ப முக்கியமான சமயத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆவணம். ஏன்னால் பல்வேறு கேள்விகளுக்கும் அதற்கான பதில்களை தெளிவாக சாட்சியங்களோடு ஆதாரத்தோடு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆவணமாக இந்த நூல் வந்திருக்கு. குறிப்பாக வந்து விஷுவலாக எல்லாமே போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு நிறைய தெளிவுகளை கொடுக்கும். பெரும்பாலும் நாத்திகராக இருக்கக்கூடிய நமக்கு வந்து கோவில்களை பற்றியான அதிகம் தெரியாது. அதையெல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய வகையிலே இந்த ஆவணப்படம் வந்திருப்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னால் பொதுவாக வந்து அவங்க குழப்பத்தின் மூலமாகத்தான் நம்மை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைப்பாங்க, நம்ம இடத்துல கலவரத்தை கொண்டு வர நினைப்பாங்க. ஆனால் அந்த குழப்பங்கள் வருவதற்குரிய அனைத்து இடங்களையும் தெளிவுபடுத்துகின்ற வகையில் கடுமையான உழைப்பை தோழர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தோழர் வாஞ்சிநாதனை பற்றி சொல்லணும்னா, நீதிபதி வழக்கறிஞராக இருக்கார், வழக்கறிஞர் நீதிபதியாக இருக்கிறார். அப்ப தமிழ்நாட்டுக்கான நீதிபதியாக இருந்து இந்த வழக்கை வந்து எடுத்து சென்றது மிக்க மகிழ்ச்சி. தோழர் உழைப்புக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். அயோத்தியில பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதற்கு காரணம் அங்கிருந்த ஆட்சியாளர்களும் அங்கிருந்த அதிகாரிகளும். தமிழ்நாட்டில் ஒருபோதும் அவருடைய கனவு ஈடேறாது. இங்க பேசும்போது சொன்னாங்கல்ல அந்த கமிஷனர் போலீஸ் அதிகாரி, we are ready to face the consequence, we will not allow. அது சொன்னது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இங்க இருக்கக்கூடிய அனைத்து வண்ணங்களும், மேடையில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் இருக்கும் வரை காவிகளின் சிந்தனை ஒருபோதும் ஈடேறாது அப்படிங்கிறதுக்கு ஆவணப்படம் தான் இங்க திரையிடப்பட்ட ஆவணப்படம். இந்த ஆவணப்படம் திரையிடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எதை நான் பாக்குறேன் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை வந்து நோன்பு திறந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து நடத்தி இருக்கிறோம். ஏன்னா இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு தனியான துணிச்சலும் பாராட்டு வேணும். ஏன்னா மற்ற ஊர்களில் நீ கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது, ரம்ஜான் கொண்டாட முடியாதுன்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீ வந்து திருப்பரங்குன்றத்துல போய் கலவரம் பண்ணா, நான் ரம்ஜான் நோன்பு திறந்துட்டே திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் நிகழ்ச்சியை நடத்துவேங்கிற ஒரு முன்னேற்பாடா இந்த நிகழ்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இயக்குனர் இந்த கலைநுட்பத்தோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு பாராட்டு இருக்கோ அதுக்கு ஒரு கூடுதலான ஒரு பாராட்டா அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன். ஒரு வழக்கறிஞர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு நிகழ்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக அருமை தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல, ஏன்னா இப்ப நான் அமுதர்சன் கூட பேசிட்டு இருக்கும் போது நான் தான் சொன்னேன், இவருடைய பங்களிப்பு இந்த விஷயத்துல ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்களிப்பா இருக்கு. அதே போல நம்ம வழக்கறிஞரா இருக்கட்டும், இந்திரகுமாரனுடைய வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும், பேசியிருக்கக்கூடிய தோழர்களா இருக்கட்டும், நம்ம எல்லாரும் செஞ்சிருக்கக்கூடிய இந்த பணிக்கு அதிகார தளத்துல இருந்து மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில சங்கப்பரிவார் கும்பலும் பாசிச கும்பலும் தமிழ்நாட்டில் எதை கொண்டு வந்து திணிக்க நினைத்தாலும் அதை ஒரு நாளும் செஞ்சு முடிக்க முடியாது. நான் பெரியாரின் பேரன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் களத்தில் நின்று திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தமிழர்களுக்காகவும் தமிழினத்தினுடைய ஜனநாயக மாண்பை காப்பதற்காகவும் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறாரு. அந்த குரல் தான் we will face the consequences என்ற குரல். எனக்கு முன்னாடி பேசின தோழர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, என்னன்னா we will face the consequencesங்கிற குரல் வந்து அந்த காவல்துறையினுடைய குரல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களின் குரல் அப்படின்னு சொன்னாரு. கூடுதலா நான் ஒன்னும் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களின் குரலோடு இணைந்து அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாகவும் தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய குரலாகவும் அந்த இடத்தில் ஒலித்தது என்பதை சொல்லி இது ஒரு மிகச்சிறந்த ஆவணப்படமா வந்திருக்கு. இத ஆவணப்படத்தினுடைய இயக்குநர்களுக்கு நான் மிகுந்த அன்போடு கேட்கிறது என்னன்னா, நம்ம இணையத்துல வெளியிடுறோம், இந்த மாதிரியான அரங்குகளை வெட்டுறோம், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சிறு நகரங்களிலும் இது போன்ற திரையிடல்கள் நடத்தப்பட வேண்டும். கோவையில் நீங்கள் திரையிடுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து தருகிறேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்து நன்றி பாராட்டி வருகிறேன். முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கிளம்பி வரும்போது என்ன பெருசாக பண்ணி வச்சுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன்.
வந்தோடனே இந்த 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ அருமையாக தமிழகத்தினுடைய நிகழ்காலத்தை எப்படி போகணுன்றதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அட்வொகேட் வாஞ்சிநாதன் கூப்பிட முடியல, அவர் மாமா வாஞ்சிநாதன் கூப்பிட முடியாது, எல்லாத்தையும் அண்ணன் தம்பி எல்லாம் மச்சான் மாமனாக ஏதோ ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தில் கூடிவிட்டு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த ஆவணப்படத்தினுடைய அனைத்தையும் ஒரே ஒரு மூதாட்டி சொல்றார். திருப்பரங்குன்றம் தர்கா, சிக்கந்தர் தர்காவினுடைய உருஸ், அந்த கந்தூரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்கெஸ்ட்ரா அதுல பாடுறாங்க, திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அங்க பாடும்போது அந்த மூதாட்டி அதை எதிரொலித்து பாடிக்கொண்டே இருக்கிறது. எதிரொலிக்குது. அது ஒரு முஸ்லிம் மூதாட்டி. இந்த இணக்கத்தை நீங்கள் இந்தியாவினுடைய வேறு எந்த பகுதியிலும் பார்க்க முடியாது. எனவே இதை மிக அற்புதமாக கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் சேர்ப்பது நம்முடைய கடமை. இந்த ஆவணப்படம் பார்க்காத எவரும் இருக்கக்கூடாது. இதோடு சங்கிகள் வயிற்றறிந்து சாக வேண்டும், அந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் இன்றைக்கு ஜும்மாவினுடைய தொழுகையை முடித்து இந்த துண்டை தான் நான் அணிந்து தொழ வைத்தேன். என்னுடைய ஒரு ஆசை, அந்த படத்தினுடைய ஆவணப்படத்தை எடுத்த அறிவுக்களம் மற்றும் அறக்களம் மற்றும் தவம் அவர்களுக்கு இந்த துண்டையே நான் அவர்களுக்கு போர்த்தி இதை என்னுடைய பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தோழர் தவம் மற்றும் தமிழ்தாசன்